ஆட்சியில் ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரிகள், 6 சட்டக் கல்லூரிகள், வேளாண் கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள்னு எண்ணற்ற கல்லூரிகளை திறந்து மாணவர்களோட உயர்கல்வி கனவுக்கான எல்லை விரிவுபடுத்தப்பட்டது. புலியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி முழுமையான கட்டிடமோ வசதிகளோ ஆய்வகங்களோ இல்லாமல் கடமைக்கு கலைக்கல்லூரிகளை திறந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. திருக்குறளில் வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்கிறார். கல்வி குறையின்றி கற்கப்பட்டு கற்றவர் சமூகத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும். ஆனால் ஆசிரியர்களின்றி தேவையற்ற பாடப்பிரிவுகளுடன் இயங்கும் கலைக்கல்லூரிகள் இந்த லட்சியத்தை புரட்டி போடுகின்றன. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் பசுமரம் உள்ளூர் முறிந்தற்று என்னும் இலக்கிய வரிகள் இங்கு பொருந்தும். மருத்துவக் கல்லூரிகளில் 11,700 இடங்கள் இருந்தாலும் புதிய கல்லூரிகள் திறக்கப்படாதது, அகில இந்திய ஒதுக்கீட்டில் தமிழக மாணவர்களுக்கு வாய்ப்பு குறைவது ஆகியவை கவலையளிக்கின்றன. மாணவர்களின் கனவுகளுக்கு வலு சேர்க்க ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தரமான மருத்துவக் கல்வி நிறுவனங்களை உருவாக்க அரசு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆனால் பொம்மை முதல்வர் என விமர்சிக்கப்படும் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட ஆட்சி இந்த குறைகளை களையாமல் விளம்பர கல்லூரிகளை மட்டும் திறப்பதாக மாணவர்களும் பெற்றோர்களும் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தை கல்வியில் முன்னோடி மாநிலமாக மாற்ற உண்மையான சீர்திருத்தங்கள் தேவை என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.